ப்ளூ சட்டை மாறன் மட்டுமல்ல, இன்னும் சிலர் அவர் என்ன மாற்றம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் சொல்லணும். நம்ம ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படத்துக்கு இது மாதிரியான ரிவ்யூ வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்கணும் இயக்குனர்கள் கிட்ட. அந்த பயத்தையே சில நேரங்கள்ல இவர்களை போன்றவங்க ஏற்படுத்துறாங்க. அது ஒரு வகையில நல்லது. இன்னொரு பக்கம் அது அத்துமீறி போகும்போது தான் நமக்கு இது வேண்டாம், அவர் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ இதில் ரெண்டுமே இருக்கு. ஒரு ரிவ்யூங்கிறது எப்படி வேணாலும், இது அவருடைய பாணி. அது இப்படி அவர் பேசுறது அப்படிங்கிறது அவருடைய பாணி. அவர் அது ஹிட் ஆகும்னு நினைச்சு ஆரம்பத்துல பண்ணாரா அல்லது சாதாரணமா பண்ணாராங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது அவருடைய யூஎஸ்பியா மாறிடுச்சு. அதை அவர் ஃபாலோ பண்றாரு. அதுல நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கலாம் அல்லது விட்டுறணும். அவரும் கொஞ்சம் சில இடங்கள்ல அவருக்கே தெரியும், நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி போறோங்கிறது அவருக்கும் தெரியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம பண்றாருன்னு நினைக்கிறேன். குறிப்பாக பரத்வாஜ் ரங்கன், சுதீர் சீனிவாசன் அவங்கள கூட முக்கியமான விமர்சகர்களாக சொல்கிறாங்க. நான் சொன்னேன் சில பேர் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுவாங்கன்னு. அதில் பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் உண்டு, சுதீர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உண்டு. இவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்காம அந்த படத்தை எது சரி எங்க தவறா போச்சு அப்படிங்கிறத ரொம்ப சரியா சொல்லணும். ஒரு விமர்சகருடைய வேலை தவறா போன இடத்துல இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய வேலை இல்லை.